ஆடு. உன் ராஜாவை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறாயே. உங்கள் கவனம் எல்லாம் ராணி மீதுதான். இந்த உலகத்தையே மறந்து விடுகிறீர்கள். ஆம் ரம்பா, உன் உல்லாச புன்முறுவலை பார்த்து விட்டால் என் உள்ளத்தில் உன்னை தவிர வேற நினைப்பிற்கே இடமில்லை. சரி சரி, இந்த ஆட்டத்திலாவது நினைப்பு இருக்கட்டும். ஆடு. நீங்கள் தான் ஆட வேண்டும். ஓ, இதோ. இப்பொழுது நான் தான் ஜெயிக்க போகிறேன். எப்படி? யானை விழுந்தது. இப்பொழுது குதிரைக்கும் ஆபத்து. இதோ பாருங்கள், இப்பொழுது உங்கள் மந்திரியையும் வெட்டப் போகிறேன். நாளை அந்த அகத்துக்குரிய அரசியா அந்த புறத்திற்கு வந்து விட்டார். இந்த சிகாமணி செல்லா காசு, செலாவணி இல்லாத சரக்கு. சிகாமணி? சிகாமணியா? ஆம் ரம்பா, உணவு கொண்டு வர அனுப்பினேன். அவன் திரும்பி வருவதற்குள் நான் இங்கே வந்து விட்டேன். என்னை தேடி நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் வந்தீர்களா? அவர் எங்கே? குளக்கரையிலே எனக்காக காத்திருப்பான். என்னை தேடி தெரிவான். வாரம்பா, போய் பார்க்கலாம். சிகாமணி, 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 சிகாமணி. பாம்பு. ஐயா, நீங்கள் செய்த உபகாரத்திற்கு எங்கள் நன்றி. உங்களை எங்கேயோ பார்த்தால் போல் தெரிகிறது. என்னை தானுங்களே, நான் நாடறிந்த மனிதன். இந்த நாட்டில் என்னை பார்க்காதவர்களே இல்லை. ஐயா, என் அருமை நண்பன் சிகாமணியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீர்களா? சிகாமணி? அவர் உங்களை போல் அழகான உடலும் அரும்பு மீசையும் உள்ளவரா? அவர்தான். அவரேதான். இப்பொழுதுதான் குதர்க்க நாடு போகும் பாதையிலே பார்த்தேன். ஐயா, நீங்கள் அதற்கு நான் போய் அவரை இப்பொழுதே கையோடு அழைத்து வருகிறேன். ஐயா, உங்கள் உதவியை என்றுமே மறக்க மாட்டேன். அதற்கு என்ன, நீங்கள் எங்கேயும் போய் விடார்கள், இங்கே இருங்கள். இப்பொழுதே போய் நான் அவரை கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறேன். நீ போய் தண்ணி கொண்டு வா. சரியான வேட்டை கிடைத்து விட்டது. ஊர்வலம் போய் புவனேந்திரனும் குளக்கரை இருக்கிறார்கள். உடனே புறப்படுங்கள். அப்படியா? சரி, புறப்படு.
செய்வோம் மகாராஜ். எங்களால் ஆணை மட்டும் தேடி பார்த்தோம். குருத்துக்குள்ள ஒரு துரும்பு கூட அகப்படவில்லை. மடையர்கள் அப்பால் வாங்க. மனச்சோர்வு வேண்டாம் மன்னவா. குளத்திற்குள் குதிர்கள் கண்கண்ட அலைவீசி தேடி பார்த்தார்கள். உட்காரும் உண்மை. உள்ளே சென்றவர்கள் வெளியே வரவே இல்லை. நான் கண்ட உண்மை. இதிலிருந்து அடியேனுக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் சந்தேகம் உங்க உடம்பே ஒரு சந்தேகம் ஐயா. இருந்தாலும் இப்போது ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் மிக மிக பெரியது. குளத்திற்குள் போனவர்கள் எப்படி வெளியே வர முடியும்? அங்கேதான் மாயமாய் மறைந்து இருக்கிறார்கள். எப்படி? சிறகேசா, உமக்கும் கொஞ்சம் மூளை இருக்கிறது. இல்லையே, அந்த குளத்தில் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கிறது என்று அடியே சந்தேகப்படுவதில் என்ன தவறு மன்னவா? உண்மை. ஆனால் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்னது? சுந்தரக்காரி வெங்கம்மாவை அழைத்து வந்து அஞ்சலி மையிட்டு பார்க்க வேண்டும். உடனே அழைத்து வரும். ஜெய் காளி. காளி மகமாயி காத்தருள்வாய் தேவி. நான் விரும்பும் காட்சிதனை அஞ்சன மைதனிலே காட்டிடுவாய் எங்கள் குல தேவதையே. குளக்கரை அங்கேதான் தாயே. அந்த அழகு சுந்தரியாள் மறைந்த இடம். மறைக்காமல் காட்டிடுவாய், மறைக்காமல் காட்டிடுவாய் தேவி. நீரிலே பாதை ஆகட்டும் மஞ்சனமையே. அடுத்து என்னதான் நடக்கிறது? ஓஹோ, பாதாள மாளிகையா? சபாஷ், அங்கேதான் பளிங்கு மண்டபம். அப்படியா? பாராளும் ராஜாவே, பாரப்பா உன் காதலியை. அவள்தான், அவளைதான். மர்ம மாளிகைக்குள் மங்கை. அங்கே போகத்தான் முடியுமா? கண்ணியை கவர்ந்து வரத்தான் வழியுண்டா? என் தலையே சுழல்கிறதே. நிலை தவறாமல் நிதானமாக யோசித்தால் நிச்சயம் வழி கிடைக்கும் மகாராஜா. அடியேனுக்கு ஒரு அற்புதமான யோஜனை தோன்றி விட்டது மன்னவா. அந்த குளத்தினீர் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே கொட்டிவிட்டு அடித்தரையை இடித்து அந்த பாதாள மாளிகைக்குள் போனால் என்ன? இல்லை ரம்பா, என்னால் இனிமேல் ஒரு வினாடி கூட தாமதிக்க முடியாது. எப்படியும் குளக்கரைக்கு சென்று சிகாமணியை பார்த்துத்தான் ஆக வேண்டும். சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள். நாம் இப்போது இந்த குகையை விட்டு வெளியே சென்றால் விரோதிகள் யாராவது சதி செய்து நம்மை பிரித்து விடுவார்கள் என்று தான் பயப்படுகிறேன். என் நண்பனின் பிரிவை மட்டும் நான் எப்படி சகிப்பேன் ரம்பா? பாருங்கள், எனக்கு மட்டும் அந்த அக்கறை இல்லையா? அவர் எங்கேயாவது பத்திரமாகத்தான் இருப்பார். இருக்கலாம். ஆனால் விரோதிகள் கையில் அவன் சிக்கியிருந்தால் அவனை விடுவிக்க என் வாழ் தேவைப்படும். நான் போய்த்தான் ஆக வேண்டும் ரம்பா. சுவாமி, சுவாமி. ஐயோ மகனே, நான் என்னடா பண்ணுவேன்? என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா. எனக்கு யாருமே இல்லையடா. மகனே, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா ராஜா. நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, என்ன இது? விட்டுடப்பா, என்ன தடுக்காதப்பா. என் மகன் போன இடத்துக்கே நானும் போயிடுறப்பா. உன்னை போல ஒரு மகனை பறி கொடுத்திருந்தா ஒரு தாய் உயிரோடு இருந்திருப்பாளா? என்ன விட்டுடுப்பா, என்ன தடுக்காதப்பா. தற்கொலை செய்து கொள்வது மகா பாவம். நீங்கள் புத்திர சோகத்தால் தவிக்கிறீர்கள். நான் என் நண்பனை பிரிந்து தவிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு வேறு உறவினர் யாருமே இல்லையா? ஐயோ, நான் ஏப்பா சாக போறேன். கவலைப்படாதீர்கள் அம்மா. அதோ அந்த குளக்கரையில் என்னுடைய மனைவி இருக்கிறார். நீங்கள் இனிமேல் எங்களுடனேயே தங்கிவிடலாம். வாருங்கள் அம்மா. நீங்க எங்கப்பா குடி இருக்கிறது? அந்த குளத்திற்குள் இருக்கும் மாளிகையில் தானம்மா. குளத்துக்குள்ள மாளிகையா? அங்க எப்படி போவது? எல்லாம் இந்த முந்திர மோதிரத்தில் வாருங்கள்.
மாளிகையா? ஒரே ஆச்சரியமாக இருக்கிறதே. நீங்கள் இருவரும் இங்கேதான் தங்குவதா? ஆமாம்மா, நாங்கள் இருவரும் கொஞ்ச காலம் இங்கே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நீங்களும் ரம்பைக்கு துணையா இங்கேயே எங்களுடன் தங்க வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும். நான் வந்து நிற்பதே கூட கவனியாமல் வீணையின் நாதத்திலே லயித்து விட்டீர்களா? இல்லை ரம்பா, சிகாமணி ஞாபகம் வந்து அவன் இல்லாமல் வாழ்க்கை என்னவோ போலிருக்கிறது. உங்கள் நண்பர் தான் உங்களுக்கு வேண்டும், நான் தேவையில்லையா? அப்படி சொல்லாதே ரம்பா, நீங்கள் இருவரும் எனக்கு 2 கண்கள். இவற்றில் எதை இழந்துவிட சொல்கிறாய்? நீங்க 2 பேரும் உயிருக்குயிரா பழகுறீங்க. எப்பவும் இப்படியே நீங்க இனபிரியாம இருக்கணுங்கிறதா என் ஆசை. பால் கொண்டு வர்றேன்.